ஆன்மீகத்துல பயணிக்கிற நம்ம எல்லாருக்கும் சில கேள்விகள் நமக்குள்ள எழும் அந்த பயணத்துல. உணவு முறைகளுக்கும், ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? சூஃபியாக்கள் புலால் உணவுகள தவிர்க்க சொல்றாங்க. ஆனா ஷரியத்துல புலால் உணவுகள் உட்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த பயணத்துல நம்மள நோக்கி வரும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஷரியத்திலேயே பதில் இருக்கு. நம்ப ஷரியத்த சைக்காலஜிக்கலா அணுகணும் அப்படின்னா, அதுக்கான பதில் நம்பளுக்கு கிடைச்சிரும். ஷரியத்துங்கிறது ஒரு ஊர் சாப்பாடுங்கிற மாரி, தரிக்கத்துங்கிறது ஒரு தனிநபருக்கான மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஷரியத்த பொறுத்தவரையும் எல்லா நிலைகளான மனிதர்களும் இருப்பாங்க. அல்லாஹுவ நம்பி இஸ்லாத்த ஏத்துக்கிட்ட நிலையில இருந்தாலும், சில நபர்கள் ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். சில நபர்களுக்கு ஆன்மீகத்துல பெருசா ஈடுபாடு இருக்காது. சில நபர்கள் பிறப்பால மட்டும் இஸ்லாமியர்களா இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் ஷரியத்துல இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால, புலால் உணவுகள ஷரியத்துல உட்கொள்ளலாம். ஆனா ஷரியத்திலயும் சில உணவுகள் தடை செய்யப்பட்டிருக்கு. சில உணவுகள இஸ்லாமிய வழிமுறைகள்ல தான் உட்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, பன்றிக்கறி இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்கு ஷரியத். அத தாண்டி அல்லாஹுடைய பேர சொல்லி ஹலாலான முறையில அறுக்கப்படுற உணவுகள தான் உட்கொள்ளணும். இறந்து போன விலங்குகள உட்கொள்ளக்கூடாது. இப்படி ஷரியத்துல சில கோட்பாடுகள், சட்டதிட்டங்கள். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்கு ஷரியத்துல அல்லாஹ் பன்றிக்கறிய தடை செஞ்சான் அப்படிங்கிற சைக்காலஜிக்கல நம்ப உட்நோக்கி பயணிக்கும்போது, தரீக்கத்துல எதுக்கு சூஃபியாக்கள் புலால் உணவுகள தவிர்க்க சொல்லியிருக்காங்கங்கிறதுக்கான விடை அதிலேயே இருக்கு. பன்றியோட ஒரு குணாதிசயம் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு தன்னுடைய குழந்தை, தாய் அப்படின்னு வித்தியாசம் தெரியாம உடலுறவு செய்யும். அத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய கழிவுகளை அது உட்கொள்ளும். அந்த பன்றிக்கறிய மனிதர்கள் சாப்பிடும்போது, அதோட குணாதிசயங்கள் மனிதர்களுக்கும் வாழலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் ஷரியத்திலேயே பன்றிக்கறிய சாப்பிடுறத தடை செஞ்சிருக்காங்க. இப்போ தரீக்கத்துல உள்நோக்கி பயணத்துல சூஃபியாக்கள் எதுக்கு அசைவ உணவுகள தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்கங்கிறத இப்ப பார்த்தோம் அப்படின்னா, எந்த உணவ நம்ம உட்கொள்றோமோ, அதோட தன்மை நம்மளுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத ஷரியத்திலேயே நம்ம பார்த்தோம். ஸோ அதே தரீக்கால உள்நோக்கி பயணத்துல முதல் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நோக்கி பயணிக்கும்போது, சில உணவு முறைகள் உங்கள உள்நோக்கி பயணத்துக்கு தடையா இருக்கு. அதனால தான் சூஃபியாக்கள் புலால் உணவுகளை தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 6 அறிவு ஜீவன். மிருகங்கள் எல்லாமே 5 அறிவு ஜீவனா இருக்கு. 5 அறிவு ஜீவனோட குணாதிசயங்கள், கோபமா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், பழிவாங்குதலா இருக்கட்டும், இப்படி எண்ணங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அத நம்ம புசிக்கும்போது, அந்த உணவு மூலியமா அந்த குணாதிசயங்களும் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக்கலி உண்மை. எந்த உணவ நம்ம உட்கொள்றோமோ, அந்த உணவோட தன்மை நம்மளுக்கு பிரதிபலிக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஆட்டு இறைச்சி சாப்பிட்டா ஆட்டோட இரக்க குணம், செம்மறியாடு சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த செம்மறியாடோட மந்த புத்தி. அதுபோல பெரும்பான்மையான சூஃபியாக்கள் பார்த்தோம் அப்படின்னா, மாட்டு இறைச்சிய அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதோட முரட்டுத்தனம். அது அந்த ஹார்மோன் நம்மளுக்கு இந்த காம உணர்ச்சிய தூண்டுறது அப்படிங்கிற பல காரணங்கள் இருக்கு. அதேபோல அதே வரிசையில இருக்கிற அந்த எரும மாட்ட நம்ம சாப்பிடுறது மூலியமா அதோட சோம்பல் குணம் நம்மளுக்கு வரலாம் அப்படிங்கிற காரணம் தான். இப்படி ஒவ்வொரு புலால் உணவுகள உட்கொள்ளும்போதும் அதோட தன்மை நமக்கு ஏற்படுது. அதனால நம்ம உள்நோக்கி பயணத்துக்கு அது ஒரு தடையா இருக்குங்கிற காரணத்தினால தான் சூஃபியாக்கள் புலால் உணவுகள தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி. இங்க நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். என்ன கேள்வி அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருக்கட்டும், கௌதுல் ஆலமா இருக்கட்டும், காஜா மொய்தீன் சிஸ்தியா இருக்கட்டும், சாவுல் ஹமீத் பாதுஷா நாயகமா இருக்கட்டும், பெரிய பெரிய சூஃபியாக்கள் புலால் உணவுகள உட்கொள்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மனநிலையில மாற்றங்கள் உண்டாகாதா? அவங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்துல தடை ஏற்படாதா? அப்படின்னு ஒரு கேள்வி எழும்.
அரபிக்ல 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஹால், மொகாம் அப்படின்ட்டு. ஹால் அப்படின்னா அன்எஸ்டாப்ளிஷ்ட். மொகாம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னு அர்த்தம். ஆன்மீகத்துல பயணம் செய்ற நம்ப வந்து ஹால்ங்கிற மனநிலையில தான் இருக்கோம். ஹால் மனநிலைனா, இன்னும் அதுல அதுவா நம்ம மாறல. அத நிலைப்படுத்தல. ஒரு சின்ன எண்ணமோ, ஒரு கவலையோ, ஒரு துக்கமோ, ஒரு காமமோ நம்பள ஈஸியா திசை திருப்பிற முடியும், இந்த பயணத்துல. இதுதான் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்காம்ங்கிற மனநிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செயல நிலைநாட்டுறது, நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். காலையில முழிச்ச உடனே நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்கா பல்லு விளக்குறோம். அதான் பல்லு விளக்குறத நம்ம எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்கிட்டோம். மக்காம் ஆக்கிட்டோம். அப்ப பெரிய பெரிய சூஃபியாக்கள்லாம் அந்த தரஜால மக்காம் நிலையில இருக்காங்க. அவங்க அத நிலைநாட்டிட்டாங்க. அதனால இந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து அவங்கள நிலைய வந்து பாதிப்ப உண்டாக்காது அப்படிங்கிறது தான் அதோட காரணம். அதனால அந்த மாரி ஹையர் ஃப்ரீக்வன்சில, ஹையர் கான்ஷியஸ்ல இருக்கிற சூஃபியாக்கள் வந்து அத உணவ உட்கொள்ளும்போது அவங்களுக்கு பெரிய மாற்றங்களோ, பெரிய பாதிப்புகளோ ஏற்படுத்தாது. ஆனா, கால் நிலையில இருக்கிற நம்மளுக்கு அது பாதிப்ப உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் இதோட உட்புரிதல். ஆனா, ஆன்மீகத்துல எஸ்டாப்ளிஷ்ட் ஆகாம, ஒரு விழிப்புணர்வு அடையாத, ஹையர் கான்ஷியஸ் இல்லாத இருக்கிறவங்களுக்கு, புலால் உணவ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதான் சூஃபியாக்களும் சொல்றாங்க. குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா, தரிகால ஜலாலி பத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த ஜலாலி பயிற்சிகள் செய்யும்போது, சில வெஜ் உணவுகளையும் தவிர்க்க சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஹையர் கான்ஷியஸ்ல இருக்கும்போது, சில உணவுகள் வந்து அவங்க செல்ல ஹார்மோன்ஸ்ல சில மாற்றங்கள உண்டாக்கும்போது, ஆ நெகட்டிவான எதிர்வினைகள உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, பெரிய பெரிய ரியாலத்துகள்லாம் செய்யும்போது, செலாலி பத்தியத்த வந்து கடைபிடிக்க சொல்லுவாங்க. சில தரிகால மத்தவங்க சமைக்கிறத கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த உணவுல சமைக்கிறவங்களோட எண்ணோட்டம் வந்து கலக்கும். அந்த எண்ணோட்டம் நெகட்டிவ் எண்ணோட்டமா இருந்தா, நம்ப சாப்பிடும்போது நம்பளோட ஃப்ரீக்வன்சிய பாதிக்கும். அதனால உணவே குறைச்சுக்கிறது மிக நல்லது. எல்லா சூஃபியாக்களும் உணவ வந்து ரொம்ப கம்மியா தான் உட்கொள்வாங்க. அப்படி உட்கொள்ளும்போதும் அத நம்மளே செஞ்சு அ சாப்பிடுறது சிறந்தது அப்படின்னு சில தரிகால சொல்லுவாங்க. ஸோ, இதோட கன்க்ளூஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடுற உணவுகள் நேரடியாக நம்பளோட உணர்வுகள பாதிக்குது. எல்லா மனிதர்களும் சில விஷயங்களுக்கு அடிமையா இருப்போம். கோபம், காமம், பொறாமை இப்படி எல்லா குணங்களுக்கும் நம்ம ஈகோ இப்படி எல்லா குணங்களும் விட்டு ஒரு புனிதமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது. அப்ப இந்த உணர்வுகள தூண்டுற உணவு முறைகள தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ப பயணத்துக்கு அது கண்டிப்பா ஒரு உறுதுணையா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நம்ம ஒரு ஆன்மீகவாதியா, நம்ம இந்த ஆன்மீக பயணத்துல ஒவ்வொரு உணவும் நம்மளுக்கு என்ன மாரியான விளைவுகள உண்டாக்குதுங்கிறத நம்ப தெரிஞ்சுக்கணும். அத அறிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம் இந்த ஆன்மீக பயணத்துல. இதே மாரி எந்த உணவு உங்களுடைய குணங்கள அ அதிகப்படுத்துது, தவறான குணங்கள அதிகப்படுத்துது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அப்படி உணர்ந்தீங்கன்னா, அது என்ன உணவுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ அடுத்த வீடியோல சந்திப்போம்.